மாண்புமிகு முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு என்னோட கோரிக்கை. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர், பிக் பாஸ் வாட்டர்மெலன் ஸ்டார், என்னோட கோரிக்கை. விஜய் சார், நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்டர்வியூ அப்படின்னு ப்ரோவோக் யூடியூப் சேனல் என்னை வர சொல்லி அவமானப்படுத்தி அத்துமீறி வீடியோ எடுத்து ரூம்குள்ளே அடைச்சி வச்சு என்னை அடித்தாங்க, தாக்குனாங்க. இதன் காரணமாக முதல் கம்ப்ளைண்ட் நான் தான் பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள G3 காவல் நிலையத்தில் முதல்ல நான் தான் புகார் அளித்தேன். ஃபஸ்ட்டு 100க்கு அடித்தேன். 100க்கு அடித்து G3 காவல் நிலையத்தில் அவங்க கொண்டு போய் விட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் 100க்கு அடித்தேன். அனைத்து ரெக்கார்டும் ஆதாரங்களும் இருக்குது. நான் 16ஆம் தேதி 16/4/2026 அன்னைக்கு இன்டர்வியூ போனேன். ஓகேங்களா? 16ஆம் தேதி அவங்க என்னை கம்பல் பண்ணி என்னை கட்டாயப்படுத்தி வர சொல்லி, நானும் சரி கூப்பிடுறாங்களே, இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களே, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் போனேன். போய் என்னை இன்டர்வியூ அத்துமீறி எடுத்து என்னை அடைச்சு வச்சு பண்ணாங்க. உடனே அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் லோக்கல் ஆள் அப்படின்றனால உடனே லோக்கலில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி காவல் அதிகாரி, அதாவது இன்ஸ்பெக்டர் முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் கிட்டையும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இவங்க ஒருதலைபட்சமாக செயல்பட்டாங்க. நான் கொடுத்த புகாரை கிழிச்சு போட்டுட்டு என் மேலே சட்டவிரோதமாக கெட்ட வாரத்தில் திட்டினாரு அப்படி இப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை 1 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? என்னை சமாதானம் பேசி மிரட்டி எழுதி வாங்கினாங்க. இன்ஸ்பெக்டர் முருகன் உன் சினிமா வாழ்க்கையை கெடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட விரோதமாக அந்த எஸ்ஐ G3 கீழ்பாக் G3 போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ பாஸ்கரன் எதிர்த்தரப்பில் இருக்க பெரிய பணக்காரன். சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, இவங்களுக்கு ஒன்றா அப்படி அரசு அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாம எதிர்த்தரப்பில் கம்ப்ளைண்ட் வாங்கி என்கிட்ட சமரசம் பேசி எழுதி வாங்கி எனக்கு ஊருக்கு அமுச்சு விட்டாங்க. தயவு செஞ்சு விஜய் சார், உங்களோட ஸ்பெஷல் தனி பிரிவுக்கு நான் புகார் அளிச்சிருக்கேன். சென்னை கமிஷனருக்கும் சென்னை டிஜிபிக்கும் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் ஆதாரத்தோட. ஓகேங்களா? அந்த வீடியோ என்னை அடைச்சி வச்ச வீடியோ ஆதாரங்களும் அதுபோக ஏகப்பட்ட ஆதாரங்கள் என்கொயரியில் சப்மிட் பண்ணுறதுக்காக நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. ஆதாரத்தை பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக அந்த அத்துமீறி வீடியோ எடுக்கிற யூடியூப் சேனலான ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேலேயும் என்னை அத்துமீறி வீடியோ எடுத்து என்னை அவமானப்படுத்தி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் ஒரு அரசு அதிகாரி ஆதாரங்களை அழிச்சு ஒரு அப்பாவி மேலே எஃப்ஐஆர் போட்டு, ஓகேங்களா, எஃப்ஐஆர் போட்டு அவங்க என்னை மிரட்டி கோர்ட்டில் போய் நீ அவதாரம் கட்டிக்கின்றாங்க. உண்மையவே மறைச்சு அந்த யூடியூப் சேனலுக்கே ஃபேவராக இருக்காங்க. தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்கள்ட்ட நான் மண்டிட்டு கேட்டுக்கிறேன், அந்த யூடியூப் சேனல் மீதும் முக்கியமாக அந்த குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஓகேங்களா சார்? சிசிடிவி கேமரா தான் மெயின் ஆதாரம். முதல்வர் விஜய் சார், தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். எனக்கே இந்த நிலைமைனா, நான் ஒரு படிச்சிருக்கேன், பிசியோதெரபிஸ்ட், டாக்டர், பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கேன், ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், எனக்கே இந்த நிலைமைனா கண்டிப்பாக அப்பாவி மக்கள்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அரசு அதிகாரிகள் அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த அரசு வேலையோட கஷ்டம் இன்ஸ்பெக்டர் முருகனுக்கும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனுக்கும் தெரியவே இல்லை. எத்தனையோ நேர்மையான இளைஞர்கள் அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கணும். ஓகேங்களா? இந்த நேர்மையற்ற அதிகாரிகள் முருகன் அப்புறம் பாஸ்கரன் இவங்களுக்கு இந்த அரசு வேலையோட கஷ்டம் தெரியவே இல்லை. அந்த வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதில் மக்கள் வரிப்பணம் கட்டி அந்த வரிப்பணத்தினால அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து அப்பாவி மக்களுக்கு நல்ல விஜய் சார், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் பக்கத்தில் இருக்கேன், பணக்காரன் நீ என்ன மிரட்டுறது இல்லை. சிசிடிவி கேமரா, ஓகேங்களா, G3 கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷன் 16ஆம் தேதி, ஓகேங்களா, 16/4/2026 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சிசிடிவி கேமராவை வாங்கி பார்த்தாங்களே, அவங்க ஒருதலைபட்சமாக செயல்பட்டது. என்கிட்ட எழுதி வாங்கினதை தகவல் உரிமை சட்டத்து மூலியமாக நான் கேள்வி கேட்டேன். நான் கொடுத்த புகாரோட நகல் கொடுங்கன்னு. நீங்கள் புகார் எதுவுமே கொடுக்கலன்ட்டாங்க. 100க்கு எதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்? ஏங்க, அதாவது ஒன்றுமே புரியல. பேசிக்காக இருக்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் சார், நான் சொல்கிறேன், 100க்கு ஃபோன் பண்ணி எந்த அளவு அவங்க என்னை கொடுமைப்படுத்துனாங்களோ எல்லாத்தையும் நான் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் புகாரே கொடுக்கலன்றாங்க. அது எப்படி என் இது தரப்பில் இருக்கிறவங்க என் மேலே எஃப்ஐஆர் போடட்டும் அப்படின்ட்டு நான் புகார் கொடுக்காம எப்படி நான் போவேன்? சார், விஜய் சார், நான் எந்த கேமராவும் உடைக்கவே இல்லை. முதல்வர் சார்ட்ட நான் மன்றாடி கேட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நிறைய யூடியூப் சேனல்கள் நான் பிரபலியமாக இருக்கனால என்னை வர வச்சு அவமானப்படுத்தி வீடியோ எடுக்கணும்னு அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டுருக்காங்க. அந்த பையன் 12ஆம் தேதியிலேருந்து அதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலோட ஆங்கர் வாங்கன்னு அத்தனை தடவை கெஞ்சி கதறி கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் உறுதி கொடுக்குறோம்னு சொல்லி தான் அந்த பையன் கூப்பிட்டான். அப்போ நம்பிக்கைன்ற பேரில் நான் ஆட்டோவிலேருந்து இறங்குறேன். கீழேருந்து மேலே கூப்பிட்டு போகிறப்பே அத்துமீறி வீடியோ எடுக்கிறாரு. அவர் என்னை அத்துமீறி வீடியோ எடுத்து தேவையில்லாத கொஸ்டின் கேட்டவுடனே நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் கிளம்புறேன்னு சொன்னாக்கோ இல்லை விடாதீங்க அவரை எடுங்கன்னு அத்துமீறி வீடியோ எடுக்கிறாங்க. அத்துமீறி வீடியோ எடுக்கிறத
இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் முருகன் கிட்டே சப் இன்ஸ்பெக்டரையும் காட்டினேன். என்னோட ஆதாரங்களை எடுத்துக்கிறாம அவங்க வந்து ரொம்ப, நான் ஆக்சுவலாக நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அரசு அதிகாரிகள்ன்றனால நேரம் பார்க்குறப்ப கண்டிப்பாக கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து என்கொயரி வந்தால் நான் போவேன். முதல்வர் விஜய் சார் அவர்களே, நீங்கள் உண்மையிலே உங்களை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ரீசெண்டாக நேர்மையான ஆட்சி நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமிஷனர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அமர்ராஜ் சார் கமிஷனர் இருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அனைத்து ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் வச்சுருக்கேன். அந்த ஆதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு அவங்க 30 பேர் முதல்வர் சார், நான் ஒரு ஆள் அவங்க இன்னைக்கு கொலை பண்ணியிருந்தாலும் என்னோட கொலையை மறைச்சிட்டு எதிர்த்தரப்புக்கு சாதகமாக செயல்பட்டுருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நான் ஒரு ஆள், ஓகேங்களா, என் மீது எந்தவித என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் போலீஸை அழைக்கிறேன். ஆனால் அந்த போலீஸு, ஓகேங்களா, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சாதகமாக என்னைய பாதகமாக்கிட்டாங்க. ஓகேங்களா, என்னோட பாதுகாப்புக்காக நான் ஒன்றும் அடியாளோட போல கூட கும்பலாக போடுற அனைத்து ஆதாரங்களும் இருக்கு. நான் ஒரு மனிதனா இன்டர்வியூக்காக போனேன். என்ன தனி ஒரு மனிதனா உள்ளுக்குள்ள அடைச்சி வச்சு 30-40 பேர் சேர்ந்து அவங்க அத்தனை பேர் அடிச்சு என்னோட செல்போனை பிடுங்கி, ஓகேங்களா, இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனா எனக்கு தான் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்காம எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கேட்டா அவங்க பணக்காரவங்களாம். ஆக்சுவலா எனக்கு ஒண்ணுமே புரியல. சட்டம்ன்றது எல்லாருக்கும் காமன் தான். பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் கிடையாது. நான் 17ஆம் தேதி என்கொயரி முடிஞ்சு ஊருக்கு போறேன். சீக்கிரம் கிளம்புன்றாரு அந்த பாஸ்கரன். ஏன்னா என்னை கிளம்பி விட்டு பின்னாடி முதல குத்தி எஃப்ஐஆர் போடுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு பண்ற அரசு அதிகாரிகள், அந்த அரசு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அந்த அரசு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறைய நேர்மையான இளைஞர்கள் இந்த அரசு வேலைக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் செலக்ஷன் போடணும்னு எவ்வளவு விஜய் சார், அந்த மாதிரி நேர்மையான இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகளை கண்டிப்பா தட்டி கேட்டே ஆகணும். என்னோட கேஸை வந்து இவங்க விசாரணை பண்ணக்கூடாது, வேற ஒரு ஆபீசர்ஸை வச்சு. ஏன்னா தப்பு பண்ணதே அந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் இன்ஸ்பெக்டர் முருகனும் கீழ்பாக் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தான். கண்டிப்பாக என்னோட கேஸ் அவங்க விசாரிக்கக்கூடாது. புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு நியமித்து அவங்க இந்த கேஸ் ஆராயணும். என்கிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோவோக் யூடியூப் சேனல் அவமானப்படுத்தி நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டு காசு எடுக்கணும்னு எந்த அரசும் லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த யூடியூப் சேனலோட அராஜகம் சென்னையில் அத்துமீறி நடக்குது. இது முதலமைச்சர் சிஎம் சார் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு அத்துமீறுவதும், பொய்யான செய்திகளை போடுறதும், அவங்கள ஹராஸ் பண்றதும், இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு காவல்துறை இன்ஸ்பெக்டர் முருகன், அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் கீழ்பாக் ஸ்டேஷன்ல இருக்காங்களே, இவங்கள மாதிரி சப்போர்ட் பண்ற அதிகாரிகள் மீதும் தயவு செஞ்சு தண்டனை கொடுங்க. காவல்துறை வந்து முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ காவல்துறையில வந்து இந்த புதிய அரசு தாவைக்கா அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. கண்டிப்பா என் மனசார சொல்றேன், தாவைக்கா ஆட்சியில கரப்ஷன், ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது. அதே மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகளும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்பதான் அவங்க, இல்லாட்டி இன்னமும் அந்த இன்ஸ்பெக்டர் முருகன், பாஸ்கரன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னமும் தப்பு மேல தப்பு பண்ணி ஒடுக்கப்பட்டவங்களை இது பண்ணி வசதியானவங்களுக்கு தான் ஃபேவரட்டா போவாங்க. நம்முடைய வயிறு பத்திக்கிட்டு எரியுது விஜய் சார். அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை நான் சோசியல் மீடியாவில் பேச முடியாது. நான் புகார் அளிச்சிருக்கேன், அஃபீஷியலா கமிஷனருக்கு புகார் அளிச்சிருக்கேன். ஓகேங்களா, சென்னை கமிஷனருக்கு அமைச்சிருக்கேன், சென்னை டிஜிபிக்கு அமைச்சிருக்கேன், முதலமைச்சர் செல்லுக்கு அமைச்சிருக்கேன், திவாகர் அப்படின்ற பேரில் வீடியோ ஆதாரங்களும் அமைச்சிருக்கேன். வேறு சில ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் என்னோட கைவசம் இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு வந்து நீதி கிடைக்கணும். முதலமைச்சர் சார் அவர்கள் இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றி முதலமைச்சர் சார்.